بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் உரைய ஆரம்பிக்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் குடும்பத்தினர்களே, நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், அல்லாஹ் தன் திருமறையில் கூறியிருக்கும் சில வரலாறுகள், எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது சொல்லிட்டு அல்லாஹ் சில பேர்களை சொல்லி காட்டுவான். அதில் ஒருத்தன்தான் இவனுடைய பேர் பல்ஹாம் பின் புஹைரா. இவன் பேர். இவனுக்கு எப்படிப்பட்ட ஆற்றலை தந்தேன், எந்த அளவுக்கு செல்வத்தை தந்தேன், எந்த அளவுக்கு கண்ணியத்தை தந்தேன், எந்த அந்தஸ்தில் வச்சுருந்தேன், இவன் எப்படி இறந்து போனான், இது போன்று நீங்கள் இருக்காதீங்க, இந்த மாதிரி நீங்கள் மாறிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுறான், சூரத்துல் ஆராஃபில் இவனை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, மிக மிக அலட்சியமாக இருக்கிறோம். ரொம்ப அலட்சியம். நமக்கு எப்படி இருக்கோம் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ரொம்ப அலட்சியமாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பயான் உபதேசம் கூறப்படுகிறது, நம்ம தானே முன்கூட்டி வெயிட் பண்ணணும். ஆனால் அல்லாஹ் வெயிட் பண்ணுறான். அல்லாஹ்வுடைய நேரத்தை என்ன பண்ணுறோம், அந்த டைமை கடத்துகிறோம். அல்லாஹ்வுடைய டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அல்லாவை காக்க வச்சுட்டு நம்ம வர லேட் ஆகிறோம். யார் விஐபிங்க? நம்ம விஐபியாக இருக்கும். வரட்டும், பார்த்துக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான் தன் திருமறையில், குல்லு நஃப்ஸின் ஜாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் அப்படின்றான். சென்ற வாரம் நம்ம கூட இருந்தார், நம்ம மாமா நம்ம கூட இருந்தார். நம்ம பேசினா ஏதாவது ஒன்று பதில் சொல்லிக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு எங்கே போயிட்டார்? அல்லாஹ் ஜன்னோஷானு தாலாவுடைய இடத்துக்கு போயிட்டார், வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டார், கடந்து போயிட்டார். பாஸ் ஆயிருச்சு. அவருடைய வாழ்க்கை இங்கேருந்து வேற உலகத்துக்கு பாஸ் ஆயிருச்சு, அதான் கடந்து போயிருச்சு. இப்போ அவர் அல்லாஹ் கிட்ட என்ன பதில் சொல்லிக்கிட்டு இருப்பார்? அந்த 4 கேள்விகள் நல்லடியாராக இருந்தாங்கன்னா அப்படின்னா உடனுக்குடனே பதில் சொல்லிடுவாங்க. அந்த 4 கேள்விகள் நல்லடியார்களாக இல்லைன்னா பல வருடங்கள் ஆகும் அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்கிறது. அது கியாமத் நாள் வரைக்கும் கூட நீடிக்கும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நமக்குலாம் தெளிவாக புலன்படுது, தெளிவாக தெரியுது, இந்த உலகம் நமக்கு கிடையாது, இந்த உலகத்தில் நம்ம சோதனைக்காக வேண்டிதான் அனுப்பப்பட்டிருக்கிறோன்றது நல்லா தெரிஞ்சோம் அறிஞ்சோம் நம்ம எப்படி இருக்கணும், அவ்வளோ அலட்சியமாக இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு முன்னாடி அல்லாவோட அத்தாச்சி காமிச்சிக்கிட்டே வரான். இந்த உலகம் இல்லைடா, உனக்கு இல்லைடா, இந்த உலகத்தில் நீ சோதனைக்காண்டு தான் வந்திருக்க, இந்த உலகத்தில் நீ படிப்பினை பெற வேண்டிய நிறையா இருக்குடா, ஏன் பக்கம் திரும்படான்னு சொல்லிட்டு அல்லாஹ் நிறைய சோதனை நிறைய அத்தாட்சிகளை காமிச்சிக்கிட்டே வரான். நெருங்கிய உறவினர்லேருந்து ஒவ்வொருத்தராக கடந்து போகிறாங்க. 2 வருடத்துக்கு முன்னாடி பாட்டி நம்ம கூட இருந்தாங்க, 3 வருடத்துக்கு முன்னாடி நானும் நம்ம கூட இருந்தாங்க, 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நானும் நம்ம கூட இருந்தாங்க. இப்போ அவங்களாம் எங்கே என்ன ஆகிட்டு இருப்பாங்க, என்ன பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க? இதை பற்றிலாம் நம்ம யோசிக்கிறோமா? அல்லாஹ்வை பற்றி சிறிதளவு கூட பயம் நம்மள்கிட்ட கிடையாது. கடுகளவு பயம் கூட நம்மளுக்கு கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கைக்காக வேண்டி கூட நமக்கு பயம் வந்துடும். நாளைக்கு நான் எப்படி சம்பாதிப்பேன்,
இந்த வார வாடகை நான் எப்படி கொடுத்துருவேன், இந்த மாதத்தை எப்படி கடப்பேன், இந்த மாதத்தில் இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கேன், எப்படி இப்போ நான் கடப்பேன், எப்படி இது கொடுப்பேன், இதை பற்றி யோசிக்கிறோம், இதை பற்றி பயப்படுறோம். பொருளாதாரத்துக்கும் வாழ்வாதாரத்துக்கும் பயப்படுறோமே தவிர அந்த பயம் ஒரு அளவு கூட அல்லாஹ்வின் பாதைக்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய அச்சத்திற்காகவும் பயப்படுறது நம்மள யாருமே இல்லை. ஏன் இவ்வளோ அலட்சியம், ஏன் இவ்வளோ அசால்ட்டு? ஏன் அப்படின்னா குரானும் நாமளும் ரொம்ப தூரமாக இருக்கும். இறுதி சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டது தானே குரானு. நமக்கு நம்பி இருக்காங்களா? நமக்கு யாராவது மலக்குமார்கள் வந்து உபதேசம் செய்கிறாங்களா? நமக்கு யாராவது நல்லடியார்கள் இருக்காங்களா சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் வழிகாட்டுறதுக்கும்? அல்லாஹ் நம்மள்கிட்ட இறுதி சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்னுடைய வேதத்தை ஓது, நான் உனக்கு கைடன்ஸி, நான் உனக்கு வழிகாட்டுவேன், நான் உன்கிட்ட பேசுவேன், நான் உன்கிட்ட சொல்லுவேன் அப்படின்றான். ஆனால் அந்த குரானை மூடியவாறே தான் வச்சுருக்கோம். வாரம் நானும் சொல்கிறேன், அந்த குரானை மூடக்கூடியவர்களாக தான் இருக்குமே தவிர அந்த குரானு என்ன பேசுது? 4 சூறாவோட விளக்கம் தெரிஞ்சுன்னா அதுவே போதுமா? முழு குரான் எல்லாம் நமக்கு டெஸ்ட் வைப்பான். நாளைக்கு மறுமை நாளில் முழு குரான் எல்லாம் நமக்கு டெஸ்ட் வைப்பான். நம்மளுடைய ஆமல்கள் எல்லாத்தையும் எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டுவான். தொழுகையோட அமல்கள் இருக்கும், சதகா செஞ்ச அமல்கள் இருக்கும், நம்ம ஜக்காத் கொடுத்த அமல்கள் இருக்கும், ஹஜ்ஜு செஞ்ச அமல்கள் இருக்கும், நம்ம மற்றவங்களுக்கு நெருங்கிய குடும்பத்தினருக்கு செஞ்ச அமல்கள் இருக்கும். எல்லா அமல்களையும் எல்லாம் நிப்பாட்டிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு குரான்ல இருந்து அல்லாஹ் சில வினாக்களை எழுப்புவான். அந்த வினாக்களுக்கு நம்ம எவ்வாறு பதிலளிக்க போறோம், எப்படி பதில் சொல்லுவோம்? உலகத்திலே நமக்கு அதுக்கு பதில் தெரியலையே, எப்படி மறுமையில பதில் சொல்லுவோம்? குரானும் நம்மளும் ரொம்ப தூரமா இருக்கிறோம். ஆக அல்லாஹ் சொல்றான், சில பேருக்கு நீ பெருமை அடிச்சுக்காத, நான் உன்கிட்ட அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் நிறைய கொடுத்துருக்கேன் அப்படின்றான். உலகத்துல நமக்கு இந்த கை காலை கொடுத்துறேன், நம்ம கேட்டோமா இந்த கை காலை அல்லாஹ் நமக்கு கொடு அப்படின்னு கேட்டோமா? கேட்கல, கொடுத்தான். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தாய் தந்தையை கொடுன்னு கேட்டோமா? அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். இப்படிப்பட்ட ஒரு வீடை கொடு, இப்படிப்பட்ட ஒரு செல்வத்தை கொடு, இப்படிப்பட்ட ஒரு காரை கொடு, இப்படிப்பட்ட அந்தஸ்தை கொடு நம்ம கேட்டோமா? எதுவுமே கேட்காம அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். அதே போன்றுதான் இந்த இஸ்லாமும் அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்டோமா? எல்லாம் நிலைச்சிருக்கக்கூடிய உன்னுடைய மார்க்கத்தின்பால் என்னுடைய முகத்தை திருப்புன்னு சொல்லி நம்ம கேட்டோமா? கேட்கல. ஆனால் நம்ம கேட்காமலே அல்லாஹ் நமக்கு மார்க்கத்தையும் கொடுத்துருக்கான். எவ்வளோ பெரிய கருணையாளன் பாருங்க. ஆனால் அப்படிப்பட்ட அந்த மார்க்கத்தை அடைந்த நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, அதன்பால் சிந்திக்காதவர்களாகவே இருக்கிறோம். அல்லாஹ் இதன் பற்றி அல்லாஹ் கண்டிப்பாக கேட்பான். உனக்கு முன்னாடி எத்தனையோ யூதர்கள் இருந்தார்கள், எத்தனையோ இந்துக்கள் இருந்தாங்க, எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க, உனக்கு நான் ஏன் இஸ்லாத்தை தந்தேன்? ஏன்னா நான் உன்னை சோல்ஜரா தேர்வு செஞ்சேன். நீ நன்மையவே தீமையை தடுப்பு என்பதற்காக வேண்டி உன்னை நான் சோல்ஜரா உன்னை தேர்வு செஞ்சேன். உன்னுடைய பணியை நீ செய்யல. அந்த இந்துக்களாக இருக்கக்கூடியவங்களுக்கும் கிறிஸ்துவராக இருக்கக்கூடியவங்களோட பணி என்ன அப்படின்னா, அவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளும். நம்ம சொல்லக்கூடிய சொல்லை அவங்க ஏற்றுக்கணும். அவங்களுடைய பணி அவங்க ஏற்றுக்கணும். நம்மளுடைய பணி நம்ம நன்மை ஏவணும், தீமையை தடுக்கணும். ஆனால் அவர்களும் ஏற்றக்கூடியவர்களாகவும் இல்லை, நம்மளும் சொல்லக்கூடியவர்களாகவும் இல்லை. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, நம்மள்கிட்ட அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்துட்டான், நமக்கு தொழுகை தெரியும், இபாதத் செய்ய தெரியும், சூறாக்கள் தெரியும், நல்ல அமல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இதை கொண்டு நம் சொர்க்கத்தை அடைந்து விடலாம் நினைக்கிறோம். அதுக்கு தான் அல்லாஹ் சூரத்துல் ஆராஃபில் பல்ஹாம் இபின் பஹூராவை பற்றி என்ன பண்ணுறான்? அல்லாஹ் சொல்கிறான், இவனுக்கு நம்ம என்னென்ன கொடுத்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் 7வது அத்தியாயத்தில் 175வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இவனை பற்றி அல்லாஹ் 2 வசனத்தில் பேசியிருப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மரண தருவாயில் சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? வஸ்ஸா பிஹா இப்ராஹிமு பனீஹி யாக்கூப். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மரண தருவாய் வந்துருச்சு. அவருடைய குழந்தைகளெல்லாம் கூப்பிடுறார். பனி இஸ்ராயில் யாக்கூப், யாக்கூபுடைய சந்ததியர்களே, பனி இஸ்ராயல் மக்களே, எல்லாரும் வாங்க கூப்பிட்டு சொல்கிறார், என் அன்பு அன்பு மகன்களே, யா புனைய, என் அன்பு மகன்களே, இன்னல்லாஹ் ஹஸ்தஃபா லக்முத்தீன் வலா தமூதுன்ன இல்லா வன்தும் முஸ்லிமோன். அல்லாஹ் இஸ்லாத்தை நமக்காகவே தான் தந்தான், முஸ்லீமாக அன்றி நீங்கள் மரணிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகன்களை கடைசி தருவாயில் கூப்பிட்டு அழைச்சி சொல்கிறார், இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க,
அல்லாவை தவிர அல்லாஹ் அல்லாத வேறு எதையாவது வணங்கிட்டு இறந்துடாதீங்க. அல்லாவுடைய மார்க்கம் நமக்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான். அந்த மார்க்கத்தில் நிலைத்து மரணிப்போம். வலா தமூத்துன்ன இல்லா வந்து முஸ்லீம்களை அன்றி நீங்கள் மரணிச்சிடாதீங்க சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க. அவருடைய சந்ததி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அதே மரண தருவாயில் அவர் கடக்கும் பொழுது அவர் கூப்பிடுறார், அம் குந்தும் ஷுஹதா இது ஹலர யாக்கூப் அல் மௌத். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர் மரண தருவாயில் அடையும் பொழுது அவர் தன் மகன்களை கூப்பிட்டு சொல்றார், மா தஅபுதூன மின் பாதி, எனக்கு பிறகு நீங்க யாரையும் வணங்க போறீங்க? நான் ஒரு அல்லாஹ் காமிச்சு உங்களை வழிகாட்டி கொடுத்துட்டு இருந்தேன், வழி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன், அல்லாஹ்வை தான் வணங்கணும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ நான் கடக்க போறேன், அல்லாஹ் கிட்ட நான் போக போறேன், எனக்கு பிறகு நீங்க யாரை வணங்க போறீங்க அப்படி சொல்லும் பொழுது அந்த யாக்கூபுடைய சந்ததிகள் இருக்காங்களே 12 பிள்ளைகள், அவர்கள் சொன்னார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவங்க சொல்றாங்க, நஅபுது, நாங்கள் வணங்குவோம், இலாஹக வ இலாஹ ஆபாயிக, உங்களுடைய தந்தையும் உங்களுடைய முப்பாட்டனார் எதை வணங்கினாங்களோ அவர்களே நாங்க வணங்குவோம். யார் அவங்க? யா இப்ராஹிம் வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக். இப்ராஹிமுடைய அல்லாஹ் இருக்கான் இல்லையா, இஸ்மாயிலுடைய அல்லாஹ் இருக்கிறான் இல்லையா, இஸ்ஹாக்குடைய அல்லாஹ் இருக்கிறான் இல்லையா, அந்த அல்லாஹ்வே நாங்க வணங்குவோம். இஸ்ஹாக் இலாஹும் வாஹிதா வனஹ்னு லஹு முஸ்லிமுன், நாங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணிக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவங்க உறுதி கொடுத்தாங்க. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம், இதை பற்றி நம்ம நினைக்கிறோமா? யா அல்லாஹ் என்னை முஸ்லீமா அன்றி என்னை மரணிச்சிடாத சொல்லிட்டு நம்மளோட துவாவில் நம்ம அல்லாஹ் கிட்ட சொல்கிறோமா? ஏன்னா அலட்சியம். அல்லாஹ் எல்லாமே கொடுத்துருவான், சொர்க்கத்தையும் கொடுத்துருவான் அப்படின்ற ஒரு அவல நம்பிக்கை, அசால்ட்டு நம்பிக்கை நம்ம வச்சிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வாப்பா என்ன ஆகுறாங்க, வயிற்றில் இருக்கும் பொழுதே 6 மாதத்துலேயே இறந்துடுறாங்க. அவங்களுடைய அம்மா என்ன ஆகுறாங்க, 6 வருஷத்தில் இறக்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் எங்கே போகிறாரு, அப்துல் முத்தலிப் கிட்ட போகிறாரு. அப்துல் முத்தலிப் கிட்ட ஒரு 8 வயசு வரும்போது அவரும் இறந்துடுறாரு. 8 வயசுலேருந்து 51 வயசு வரைக்கும் யாருடைய அரவணைப்பில் இருக்கிறாரு? அபூ தாலிபோட அரவணைப்பில் இருக்கிறார். போய் கெஞ்சுறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போய் அவங்களோட மரண தருவாயில் போய் கெஞ்சுறாங்க. அபூ தாலிப் பெரிய சிறிய தந்தையே, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லிடுங்க, நான் அல்லாஹ் கிட்ட மன்றாடுறேன், நான் அல்லாஹ் கிட்ட ஷிஃபாயத் கேட்குறேன், நான் கேட்குறேன் அப்படின்றாங்க. அப்போ அல்லாஹ் அவருக்காக வேண்டி அல்லாஹ் அப்போ வசனத்தை எடுக்கிறான். அந்த டைமில் அவர் கடைசியில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மகனே உன்னுடைய கொள்கை நீ வச்சுக்கோ, நான் என் முப்பாட்டனோட கொள்கையை நான் வச்சுக்கிறேன், இதை பற்றி என்ன பண்ணாதே, என்னைய கட்டாயப்படுத்தாத அப்படின்றாரு. கேட்டோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப மனம் வருது, ரொம்ப மனசு கஷ்டமாயிடுறாரு. வெளியே வராங்க, அல்லாஹ் உடனே வசனத்தை இருக்கிறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, யாரெல்லாம் நீ விரும்புறியோ அவர்களெல்லாம் உன்னால் நேர்வழிப்படுத்த முடியாது. வலாக்கின்னல்லாஹ லா யஹ்தி மையஷா, நான் யார நாடுறனோ அவங்கள தான் நேர்வழிப்படுத்துவேன். நீ விரும்புகிறவங்களெல்லாம் உன்னால் நேர்வழிப்படுத்த முடியாது. நேர்வழி வருதும் நேர்வழி கொடுக்காம இருக்கிறதும் என் புறத்தில் இருக்குது. நான் நாடியவர்களை நேர்வழிப்படுத்துவேன், நான் நாடியவர்களை கேவலப்படுத்துவேன், இழிவுபடுத்துவேன், அவங்களை நேர்வழி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த இடத்துல சொல்லும் பொழுது அவ்வளோதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ண முடியும்? எவ்வளோ அடைக்கடம் தந்தாங்க. அபூ தாலிப் இருக்கிற வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் கை வைக்கல, ஊரை விட்டு ஒதுக்கலை. அவங்க இறந்ததுக்கு பிறகு ஊரை விட்டு ஒதுக்குறாங்க. பேரிச்சை போல கொட்டையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சப்பி அதுவும் வறுத்து போகிறதுனால என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க புல்செடியை அதை கிள்ளி அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆடு புழுக்க போடுற மாதிரி நாங்கள் புழுக்க போட்டுக்கிட்டு இருந்தோம், எங்கள்கிட்ட எந்த இதுவும் வரல, மலஞ்சலம் வரல, புழுக்க விழுந்ததுன்றாங்க சஹாபாக்கள். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் அந்த 3 வருஷம். அப்படிப்பட்ட அடைக்கலம் தந்த அபூ தாலிபுக்கு அல்லாஹ் என்ன பண்ணலை, யார் அவர் பாதுகாத்தாரு, யாருக்கு அடைக்கலம் கொடுத்தாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. ஆனால் அவர் இஸ்லாத்தை வந்தாரா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஏற்றுக்கிட்டாங்களா? ஏற்றுக்கல. ஆனால் நம்மெல்லாம் அல்லாஹ் இஸ்லாமிய ரீதியில் அல்லாஹ் பிறக்க வச்சிருக்கிறான். எந்த ஒரு கஷ்டம் படாமல், எந்த ஒரு துயரம் படாமல், எதையும் விட்டு கொடுக்காம, எதையும் நம்ம என்ன பண்ணல,
விட்டு கொடுக்காம அல்லாஹ் நமக்கு இலகுவான முறையில் இந்த மார்க்கத்தை கையில் தந்து அது ஒரு பூஞ்சோலை, அதை நம்ம சுவாசிச்சிட்டோம் அப்படின்னா, அதை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா அது நம்ம நேர சொர்க்கத்துக்கு கூட்டு போவோம். அப்படிப்பட்ட ஒரு ஜுவாலையை கையில் வச்சுக்கிட்டு, அப்படிப்பட்ட ஒரு நேரான மார்க்கத்தை கையில் வச்சுக்கிட்டு, அதனுடைய மதிப்பும் தெரியாமல் அதனுடைய மரியாதையும் தெரியாமல் அதை இழிவுபடுத்தி கொண்டு நாசமாக்கி கொண்டு இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுக்கணும். டேய் நீ தொழுவ மாட்டேவா, நீ தொழு, இதை நீ பயான் பேசுகிற தொழுவ மாட்டே, நீ தொழு. நான் நம்மளாம் என்ன பண்ணுவோம், கூட்டு சேர்ந்து உட்காருவோம், குரானை படிப்போம், நம்ம சந்ததிகளுக்கு சொல்லி தருவோம். இதுதான் அல்லாஹ் கேட்குறான். வம்சாவளி உங்களுக்கு கொடுக்குறேன் இல்லையா, வம்சாவளி எது கொடுக்குறேன், நீ பெருமைப்படுத்துவதற்கும் எனக்கு ஆண் பிள்ளை பிறந்துருச்சு, எனக்கு ஆண் மகன் அப்படி சொல்கிறதுக்காண்டி உனக்கு வம்சாவளி நான் தரல. என்னுடைய மார்க்கத்தை உன்னோட வம்சாவளிக்கு நீ சொல்லி கொடுத்துட்டு வரணும். நம்மளோட வம்சாவளிக்கு மார்க்கம் தெரியல, மார்க்கம்னா என்னன்னு புரியல, நம்ம படித்தா தானே நமக்கு தெரியும். அப்போ வாரத்தில் ஒரு நாள் நம்ம என்ன பண்ணணும், உட்காந்து கூட்டு சேர்ந்து உட்காந்து மஷூரா பண்ணி அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கணும். ஆனால் அது செய்யவே மாட்டேன்றோம். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மரண தருவாயில் அவங்க என்ன கேட்குறாங்க, யா அல்லாஹ் என்ன முஸ்லீமான்று என்னை மரணிச்சிடாதே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தம் பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்குறாங்க, நான் மர்ம தருவாயில் அடைஞ்சிட்டேன், நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, யாரை வணங்க போகிறீங்க அப்படி கேட்கும்போது அவங்க பிள்ளைங்க சொல்கிறாங்க, நானும் நீங்கள் எவ்வாறு எங்களை விட்டு சென்றியோ அதே கடவுளை அதே அல்லாஹ்வை நாங்கள் வணங்குவோம் சொன்னாங்க. அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இதே துவா கேட்குறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவங்க, சிறு பிராயத்திலே அவங்கள என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் கிணத்துல தள்ளப்படுறாங்க. எந்த கிணத்துல அவங்க தள்ளப்பட்டாங்களோ, எந்த கிணத்துல போடப்பட்டாங்களோ அதே ஊரில் அவர் மன்னராக மாறுறார். ஃபஸ்ட்டு என்ன ஆகுறாரு, ஃபஸ்ட்டு மந்திரியாக மாறுறாரு, லாஸ்ட்டில் என்ன ஆயிடுறாரு, அந்த ஊருக்கு மன்னராகவே உட்காந்துடுறார். அப்போ அல்லாஹ் கிட்ட பயந்து துவா கேட்குறாரு. யாருக்கெல்லாம் அல்லாஹ் வீடு வாசல் வசதி பொருளாதாரம் எல்லாம் கொடுத்துருக்கானோ அவர்களெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சி இந்த துவாவை கேட்கணும். ஏன்னா அல்லாஹ் நமக்கு கேட்காமலே இதெல்லாம் கொடுத்துருக்குறான். அப்போ அவர் கேட்குறாரு, ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க், என் இறைவனே நீ எனக்கு அதிகாரத்தில் சிறிது வழங்கினாய். என்ன சொல்றாரு, ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க், என் இறைவன் எனக்கு வழங்கினா அதிகாரத்தில் சிலவற்றை எனக்கு வழங்கினான். அந்த ஊருக்கே மன்னராக அவர் உட்கார்றாரு. வல்லம் தனி மின் தவீலில் அஹாதீஸ், கனவுடைய விளக்கத்தை எனக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான், அதை வச்சு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். பாத்திர சமாவாத்தி வல் அருள், அவன் எப்படிப்பட்டவன்னா வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரனவன். அந்த வலியி ஃபித்துன்யா வல் ஆஹிரா, வானங்களையும் பூமியும் படைத்தவன் அவன்தான், நீயே இவ்வுலகிலும் மறுமையிலும் எனது பாதுகாவலன். என்ன சொல்றாரு, அந்த வழியே ஃபித்துன்யா வல் ஆஹிரா, இந்த உலகத்துக்கும் மறுமைக்கும் எனக்கு வழிகாட்டி யார் அப்படின்னா நீ தான் எனக்கு அப்படின்றார். தவஃபனி முஸ்லிமா, அல்லாஹ் அவர் கெஞ்சுறாரு அல்லாட்ட, என்னை முஸ்லிமா அன்று என்னை மரணிக்க செஞ்சிடாத. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபிங்க, அல்லாஹ் அவருக்கு கனவுடைய விளக்கத்தை கொடுத்துருக்கான், எல்லாமே கொடுத்துருக்கான். அல்லாட்ட அவர் கெஞ்சுறாரு, தவஃபனி முஸ்லிமா, என்னை முஸ்லிமா அன்றி மரணிச்சிடாத, மரணிக்க செய்து விடாத, வால் ஹெக்னி பி சாலிஹீன், நல்லோர்களோடு என்னை சேர்த்து வைப்பாயாக சொல்லிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய பிரார்த்தனையாகவே வச்சுருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் அல்லாஹ் அவங்களுக்கு இலகுவா கொடுக்க அவங்களுக்கு பயம் வருது. அல்லாஹ் எனக்கு இது பொருளாதாரத்தில் ஆசை கொடுத்துருவானோ, இந்த பதவியின் மேலே ஆசை கொடுத்துருவானோ, இந்த உலகத்தின் மீது ஆசை கொடுத்துருவானோ, இந்த செல்வத்தின் மீது ஆசை கொடுத்துருவானோ, யா அல்லாஹ் இதெல்லாம் எனக்கு வேணாம், எது கொடுத்தாயோ அது எல்லாமே நீ எனக்கு தந்தது. இந்த பதவி தந்தது நீனு, இந்த கல்வி கற்றுக் கொடுத்தது நீனு, இந்த உலகிலும் மறு உலகிலும் எனக்கு நீ தான் பாதுகாவல், உன்னை தவிர யாரும் இல்லை, என்னை மரணிக்கும் பொழுது முஸ்லீமாவே என்னை மரணிக்க செய்ய ரப்பே, எனக்கு நல்லோரோடு என்னை சேர்த்து வை ரப்பேன்னு சொல்லிட்டு யார் என்ன பண்ணுறாரு, துவா கேட்குறாரு. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோன்னா இதெல்லாம் 1% கூட நம்ம கேட்கறது கிடையாது. கணக்கு கொடுத்தோம்னா அழகாக கணக்கு போட்டு கொடுத்துருவான். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கேட்டோம்னா உலகத்தை சார்ந்து எது இருந்தாலும் அவங்க தீர்வு செய்வாங்க. எல்லாமே அவங்களுக்கு எல்லாம் அறிவு நாலேஜ் எல்லாத்தையும் கொடுத்துருப்பான். ஆனால் அந்த அறிவு நாலேஜை, அந்த அறிவை, அவனுடைய பலத்தை எதையுமே அல்லாஹ்வுடைய பாதைக்காக வேண்டி அவன் செலவு செஞ்சிருக்கவே மாட்டான். அவன் செலவு செஞ்சிருக்கவே மாட்டான். இப்போ இவனுடைய உதாரணத்தை நான் சொல்கிறேன். இந்த உதாரணத்தை படிச்சுட்டு அதை கேட்டுட்டு நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எப்படி இருக்கக்கூடாது சொல்லிட்டு நம்மளுடைய ஆத்மாவை நம்ம என்ன பண்ணணும், நம்மளே தராசு வைக்கணும்.
அப்போது அவனுடைய பேர் என்னன்னா பல்ஹாம். அவனுடைய பேர் பல்ஹாம்னே வச்சுக்கோங்க. அந்த பல்ஹாம் எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படின்னா லாஸ்ட்டில் எப்படிப்பட்டவனாக மாறினார். ஃபஸ்ட்டில் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா அல்லாஹ் அவருக்கு வந்து இஸ்முல் ஆலம் சொல்லிட்டு, அல்லாவுக்கு நமக்குலாம் தெரியும் அல்லாவுக்கு சில பேர்கள் இருக்குது. அல்லாவுடைய 100 பேர்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அல்லாவுக்கு ஒரு சிறப்பான சில பேர்கள் இருக்குது. இஸ்முல் ஆலம் சொல்லிட்டு அல்லாவுக்கு சிறப்பான பேர்கள் இருக்குது. அந்த பேர்களே அல்லாஹ் யாருக்கு கற்றுத்தந்தான்? அந்த பல்ஹாமுக்கு கற்றுத்தந்தான். அந்த பல்ஹாம் எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படின்னா, அவருடைய அந்த குடிசை வீடு இருக்கும். அந்த வீடுக்குள்ளே போயிட்டு கையேந்தி அந்த இஸ்முல் ஆலமை அல்லாவுடைய அந்த கற்றுத்தரப்பட்ட அந்த பேர்களை சொல்லி அவர் துவா கேட்டார் அப்படின்னா அந்த கை இறக்கிறதுக்குள்ள அல்லாஹ் நடத்தி காட்டுவோம். இவர் எந்த காலத்தில் வாழ்கிறார் அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்தால் இவர்கிட்ட வந்து உட்காந்துட்டு நீங்கள் அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்களேன், இந்த மாதிரி மக்கள் மாறணும், இந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது, இந்த மாதிரி பண்ணுறாங்க, நீங்கள் அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க சொன்னால் இவர் என்ன பண்ணுவார்? இந்த குடிசைக்குள்ளே போயிட்டு கை ஏந்தியவராக அல்லாவுடைய இஸ்முல் ஆலமை ஓதுவார். ஓதிட்டு அந்த கோரிக்கை வைப்பார். கை கீழே போகிறதுக்குள்ளே எல்லாம் என்ன பண்ணுவான்? அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான். அந்த ஊரில் மக்களுக்கு தண்ணி இருக்காதான். மக்கள் வந்து சொல்லுவாங்களாம், பல்ஹாமே, அல்லாவுடைய இறை நேசரே, நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய இஸ்முல் ஆலமை நீங்கள் ஓதி அல்லாஹ்கிட்ட எங்களுக்காக வேண்டி கோரிக்கை வைங்க, எங்கள் ஊருக்கு மழை இல்லை, மழை பொழியணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் அதை கேட்டுட்டு போயிட்டு என்ன பண்ணுவாராம்? அந்த குடிசைக்குள்ளே போயிட்டு அல்லாவுடைய இஸ்முல் ஆலமை ஓதிட்டு அல்லாஹ்கிட்ட அழுதவாறு கேட்பாராம். அல்லாஹ் உடனே அந்த கை இறக்கிறதுக்குள்ளே அந்த மழை பொழிய வைப்பான். அதே மாதிரி வந்து அந்த ஊரில் தாக்குதல் அந்த காலத்தில் அப்படி தான், திடீர்னு யாராவது தாக்குதல் வந்துடுவாங்க. அப்போ தாக்குதல் வரும்பொழுது மக்கள் ஓடி வந்து தஞ்சை புகுந்து இவர்கிட்ட வந்து கேட்பாங்களாம், இந்த மாதிரி தாக்குதல் வந்துருச்சு, எதிரிகள் உள்ளே வந்துட்டாங்க, வர போகிறாங்க, எங்களுக்காண்டி அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க சொன்ன உடனே அவர் துவா கேட்டாருன்னா அல்லாஹ் அந்த எதிரிகளை விட்டு அல்லாஹ் அவங்களை காப்பாற்றுவோம். இப்படி கண்ணுக்கு எதிராக அந்த அற்புதங்களை பார்த்து கொண்டு இருந்தார்கள். அப்போது அல்லாஹ் என்ன பண்ணுறான் அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அழைச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய கானூன் அப்படின்ற ஒரு ஊருக்கு இவர் அனுப்பு. அந்த ஊர் மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதாவது அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். பெண்களை மோகப் பொருளாகவும் போதைப் பொருளாக அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அழகிகளை கூட்டு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அன்றாடம் அவங்க என்ன பண்ணுறாங்க, தவறான இச்சையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு இவர் தாவா செய்யணும், அல்லாஹ்வின்பால் அழைக்கணும், இவரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த ஊருக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுறான், இவர் மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, இந்த பல்ஹாமுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறான், நீங்கள் பக்கத்து ஊருக்கு போகணுமா, அங்கே போயிட்டு அல்லாஹ்வுடைய அழைப்பை நீங்கள் அழைக்கணுமா அப்படின்னு சொன்னோடனே இவரும் என்ன பண்ணுறாரு, அவருடைய மூட்டை படிக்கலாம் எடுத்துக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போகிறார். போனால் அந்த ஊர் மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா மதுலையும் சூதுலையும் நிர்வாணமாகவும் ஒரு மாதிரி அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஜப்பாரின்னா இருக்கிறாங்க. ஜப்பாரின்னா அடக்கி ஆளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்பனுடைய பேச்சையும் கேட்க மாட்டாங்க, யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டாங்க. வந்தாலும் ஏதாவது அவங்களுக்கு எதிர்த்து பேசுனாங்க, எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னா, எதிராக பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள அடித்து ஓட விட்டுருவாங்க. அப்போ இவர் இந்த ஊருக்குள்ளே நுழைஞ்சா அந்த ஊர் மக்களுக்கு இவர்களை பற்றி நல்லா தெரியும். இவர் ஏதாவது ஒன்று கேட்டார் அப்படின்னா அது நடந்துடும் அப்படின்றதுக்காண்டி அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவர்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. பல்ஹாமே, நீ என்னத்தான் எங்களுக்காண்டி பிரச்சாரம் பண்ணாலும் நாங்கள் உங்கள் மார்க்கத்தை வரமாட்டோம், நாங்கள் உங்கள் மார்க்கத்துக்கு வரவே மாட்டோம், நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அழகிகள்லேயே மிகப்பெரிய தேர்வு செய்யப்பட்ட அழகியை உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறோம், நீங்கள் மனம் முடிச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், மனம் பொருந்திய வாழ்க்கையில் வாழுங்க. உங்களுக்கு என்ன வேணும், செல்வம் வேணுமா, பொருளாதாரம் வேணும், என்ன வேணும், எல்லாத்தையும் நாங்கள் தரோம், நீங்கள் அனுபவிங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது எதுவுமே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னோடனே பல்ஹாமுக்கு என்ன ஆகுது அப்படின்னா லைட்டாக உள்ளம் பிசுறுது, லைட்டாக உள்ளம் மாறுது. ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்கலாமே, என்னத்தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பிசர்றாரு.
என்ன பண்ணுறாரு, அந்த அழகியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. நாளடைவில் அந்த பல்ஹாம் எந்த அளவுக்கு மாறுறாரு அப்படின்னா தினம் ஒரு அழகியோடு இருக்கக்கூடியவராக மாறுறாரு. அல்லாஹ் சொல்றான், அந்த வசனம் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வத்துலு அலைஹிம் நப அல்லதி ஆத்தைனாஹு ஆயாத்தினா ஃபன்சலஹ மின்ஹா ஃபஅத்பஅஹு ஷைத்தான் ஃபகான மினல் காவின். முஹம்மதே, அந்த பல்ஹாமை பற்றி அவங்களுக்கு சொல்லு. முஹம்மதே, அவர்களுக்கு ஒருவரை பற்றிய செய்தியை கூறுவீராக. யார் அந்த ஒருவர்? அந்த பல்ஹாம். அவனுக்கு நமது அத்தாட்சிகளை வழங்கினோம். யாருக்கு வழங்கினோமா? அல்லாஹ். அந்த பல்ஹாமுக்கு சில அத்தாட்சிகளை நாம் வழங்கினோம். அவன் அதிலிருந்து நழுவி கொண்டான். அல்லாஹ் அவர்களுக்கு சில லரஃபானாபியான்றான், சில நம்பால் அவர்களை உயர்த்தி கொண்டோம் அப்படின்றான். சில பேர் அல்லாஹ் துவா கேட்டோன்னு கபுல் ஆகுதுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மின்பால் அவர் உயர்த்தி கொண்டோம் என்ற அர்த்தம். நம்மின்பால் வச்சிருந்தோம் அவரை அப்படின்றான் அல்லாஹ். அந்த அளவுக்கு அந்தஸ்து அவருக்கு கொடுத்து வச்சிருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமே வந்து அவர்கிட்ட பிரார்த்தனை கேளுங்க சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நபி, தூதர், நபியா இருக்கிறாரு, தூதராகவும் இருக்கிறார், அவரே வந்து அவர்கிட்ட துவா கேளுங்க சொன்னா அவர் எந்த அளவுக்கு உள்ள அந்தஸ்து தந்திருப்பார். நம்மளுடைய அத்தாட்சிகளை அவருக்கு வழங்கி இருந்தோம் அப்படின்றான். அவர் என்ன சொன்னாலும் அல்லாஹ் செய்யக்கூடியவனா இருந்தான். ஆனா அவர் எதை பின்பற்றினார்னா ஃபத்பஅஹு ஷைத்தான், ஷைத்தானை அவர் பின்தொடர ஆரம்பிச்சிட்டார். ஃபகான மினல் காவீன், அவன் வழி கேட்டவனாகி விட்டான் சொல்லிட்டு அல்லாஹ் அந்த 175வது வசனமும் 176வது வசனத்துலையும் இந்த 2 வசனத்தையும் இவனை பற்றி அல்லாஹ் பேசுவான். 7வது அத்தியாயத்தில் 175, 176 இதை இவனை பற்றி படித்து பாருங்க. நம்மளுடைய அத்தாட்சிகளை அவனுக்கு நான் கொடுத்தோம் அப்படின்றான். இவர் என்ன பண்ணுறாரு, தினம் ஒரு அழகிகளோடு அவர் உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிட்டார். லாஸ்ட்டில் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, 1 வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு. தினமும் அவர் என்ன பண்ணுறாரு, இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காரு. கனவுல வந்து மலக்குமார்கள் வந்து பேசுவாங்களாம். யாருடைய கனவுல? பல்ஹாமுடைய கனவுல வந்து மலக்குமார்கள் பேசுவாங்களாம். பல்ஹாமே, உனக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்கிறான், எப்படிப்பட்ட ஒரு மரியாதை கொடுத்து வச்சிருக்கிறான், நீ ஏன் இந்த மாதிரி உலக ஆசாபாசங்களை போய் விழுவுற? இப்போ ஏந்திரி, அல்லாஹ்கிட்ட தோபா கேள், அல்லாஹ் சொன்னதை செய் அப்படின்வாங்க. ஆனால் தினமும் வரக்கூடிய அந்த மலக்குமார்களுடைய உபதேசத்தை கூட கேட்காம உதிரி தள்ளிட்டு தினமும் ஒரு அலைகளோட உல்லாசமாக இருந்து கொண்டிருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வஹி வந்துடுச்சு. மூசாவே, இதற்கு பிறகு அந்த ஊருக்கு நீங்கள் என்ன பண்ண வேணாம், உபதேசம் செய்ய வேணாம். நீங்கள் வந்து அந்த பல்ஹாம் அனுப்பினாலே அவருக்கும் எதிராக நீங்கள் என்ன பண்ணுங்க, போர் செய்யுங்க, அந்த ஊருக்கு போய் போர் செய்யுங்க அப்படின்றான். நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் பேசும்போது சில ஊருக்கு போய் போர் செய்வாங்கன்றான். அது இந்த ஊருக்கும் போயிருக்கிறாங்க. அந்த கானூன் என்ற ஊருக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, போருக்கு போயிருக்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவர்களோடு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த பின்பற்றக்கூடிய அந்த தூதர்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த சிப்பாய்கள் என்ன பண்ணுறாங்க, வராங்க போருக்காக வேண்டி. அந்த ஊருக்காக எதிர்கொண்டு வரும் பொழுது அந்த ஊர் மக்கள்லாம், அந்த கானூன் என்ற ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் திரண்டிடுறாங்க. யார்கிட்ட? பல்ஹாம் கிட்ட ஓடி வராங்க. பல்ஹாமே, இப்போ அஸ்மாவுல் ஆலம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இவர்களுக்கு எதிராக நீங்கள் துவா செய்யுங்க, நம்மளை பாதுகாக்கணும், இவர்களை எல்லாம் சாபம் உண்டாகணும்னு சொல்லி துவா கேளுங்க. அப்படி நீங்கள் செய்யலை அப்படின்னா நாய் அடிக்கிற மாதிரி உங்களை அடிப்போம். அல்லாஹ் அதையும் சொல்கிறான் குரானில். ஃபமசலுஹு கமசலில் கல்பு, இவனுடைய உதாரணம் என்ன தெரியுமா? நான் இந்த அளவுக்கு இழிவுபடுத்தினேன் அப்படின்னா, என் பக்கம் இவனை வச்சிருந்தேன், இவன் உலக ஆசாபாசங்களை விழுந்தனால இவனுக்கு உதாரணம் எப்படின்னா நாயை போன்றது இவனுடைய உதாரணம். அந்த தஹ்மில் அலைஹி எல்ஹஸ் அவு தத்ருக்கு எல்ஹஸ், நாய் என்ன பண்ணும், 2 வேலை செய்யும். ஓடி போய் திங்கும், 2வது கண்ட நாய் கூட உடல் உறவு வச்சுக்கும். இவனை போன்று இவன் மாறிட்டான், இவனுடைய உதாரணம் நாயை போன்றது, அதை விட கேவலமானதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து தன்னோட திருமலை சொல்கிறான். அப்போ அந்த ஊர் மக்கள் இவரை வச்சிருந்த மரியாதை எப்படி வச்சுருந்தாங்க, ஒரு குமாரர், அதாவது வந்து ஒரு உபதேசம் செய்யக்கூடியவர், ஒரு ஆலிம் அப்படி சொல்லிட்டு வச்சிருந்த இடத்துல இப்போ ஊர் மக்கள் சொல்கிறாங்க, இவருக்கு எதிராக நீங்கள் துவா செய்யலை அப்படின்னா நாங்கள் உங்களை கல்லால் நாய் அடிக்கிற மாதிரி உங்களை அடிப்போம் அப்படின்னோடனே, அப்போ இவர் என்ன பண்ணுறாராம், ஓடி போயிட்டு மலைக்கு மேலே ஏறி நின்றுக்கிட்டு யாருக்கு எதிராக யார்கிட்ட சாபம் கேட்குறாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் மேலே அல்லாவுடைய சாபம் உண்டாகணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட கேட்க முன் வந்து போயிட்டு 2 கையை ஏந்திக்கிட்டு, யா அல்லாஹ், இந்த மூசாவையும் இந்த கூட்டத்தினாலும் நாசம் உண்டாக்கட்டும் சொல்ல வராரு.
அல்லாஹ் அவருடைய நாவை நாய் மாதிரி ஆக்கி, நாயோடைய நாக்கு இருக்கு இல்லையா, தொங்கிக்கிட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நாவை நாயோடைய நாவு மாதிரி ஆக்கி தொங்க விட்டான். அந்த நாவு என்ன ஆகுது அப்படின்னா இவருக்கு எதிராகவே சாபம் கேட்குது. இவருக்கும் இவரோட கூட்டத்தாருக்கு எதிராக அந்த நாவே துவா கேட்குது. யா அல்லாஹ், என் மீதும் என் பின்பற்றிருக்கக்கூடிய இந்த நாசமான இந்த கூட்டத்தார் மீதும் உன்னுடைய லானத்தை உருவாக்குவாயாக சொல்லிட்டு அவருக்கு எதிராக அவங்க கேட்குறாங்க. மக்கள்லாம் நிற்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேளுன்னா நீ என்ன எனக்கு எதிராக கேட்டுக்கிட்டு இருக்க சொல்லிட்டு அவனை அந்த இடத்துல நாய் அடிக்கிற மாதிரி அடித்து அந்த மக்கள் கொன்னாங்க. இப்போ இந்த சம்பவத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? அல்லாஹ் ஒருவருக்கு இஸ்லாத்தை கொடுத்துருக்கான் அப்படின்னா அது எப்போ எப்படி வேணாலும் அல்லாஹ் வாங்கிப்பான். அப்போ அல்லாஹ் நம்மக்கிட்ட கேட்காமலே நம்மக்கிட்ட ஒரு மார்க்கத்தை, ஒரு இஸ்லாத்தை, ஒரு தீனை, ஒரு ஈமானை நம்மள்கிட்ட அல்லாஹ் கொடுத்துருக்கான் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விட்ட கதறணும். யா அல்லாஹ், இந்த ஈமானை என்னை ஒரு பொழுது நீ என்ன பண்ணிடாத, திசை திருப்பி விடாத, புரட்டி விட்டுறாத, என் உள்ளத்தை உன் கைக்குள்ளே வச்சுக்கோ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினமும் கேட்பாங்க, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனி. தேவா, என் உள்ளத்தை, என் ஆத்மாவை புரட்டக்கூடியவனே, உள்ளத்தை புரட்டக்கூடியவனே, என் உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தின்பால் நிலைத்து நிற்க செய்வாயாக சொல்லிட்டு தினமும் கேட்பாங்களாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஏன்னா எந்த டைமில் எப்படி நமக்கு பெருமை வரும்னு சொல்ல முடியாது. சில பேர்கிட்ட சில வசனங்களை கொண்டு போய் ஓதணும் அப்படின்னா அவன் உதிரி தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். அவன் ஏன்டா உதிரி தர்றான்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான். ஏன்னா அவனுடைய உள்ளத்தில் அவனுக்கு பெருமை இருக்குது. பெருமை இருக்கக்கூடியவர்கள்கிட்ட எந்த உபதேசம் நீங்கள் செஞ்சாலும் அவங்களுக்கு அந்த உள்ளத்தில் ஏற்றுக்கவே படாது, அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க, அது காது கொடுத்து கேட்கக்கூட மாட்டாங்கன்றான்லாம். இப்போ நம்மளை அல்லாஹ் இப்படிப்பட்ட நிலைமையிலேருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அல்லாஹ் எந்த அந்தஸ்தில் வச்சுருந்தா ஒலோ ஷின்னாஹு லரஃபஅனாஹு பினா, அதாவது நம்மின்பால் அவரை இழுத்து வச்சுருந்தோம், உயர்த்தி வச்சுருந்தோம் அப்படின்றான் அல்லாஹ். அப்படிப்பட்டவரை அல்லாஹ் எந்த அளவுக்கு இழிவுபடுத்துறான்னா, இவன் தாண்ட நாய்க்கு உதாரணம். நாய் எப்படி போயிட்டு வெளியே போய் சாப்பிடுமோ அதுக்கு தெரியுமா, தான் மலத்தை சாப்பிடும், சில சமயம் தான் பேண்ட மலத்தை கூட அது சாப்பிடும். அப்படிப்பட்டவனுக்கு சமயம் கண்ட இடத்துல போய் மேயும், கண்ட இடத்துல போய் பொறுக்கும். அப்படிப்பட்டவனுக்கு சமம் இவனை மாதிரி நீங்கள் மாறிடாதீங்க. உங்களுக்கும் அல்ல நான் என்னுடைய மார்க்கத்தை தந்திருக்கேன், என்னுடைய தீனை தந்திருக்கேன், என்னுடைய ஈமானை தந்திருக்கேன். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மாறிடாதீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இவனை ஒரு உதாரணமாக அல்லாஹ் சூரத்துல் ஆராஃபில் காட்டுறான். ஆனால் இவனை பற்றி நமக்கு தெரியுமா? இவனை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோமா? அல்லாஹ் அப்போ பாருங்கள், முழு குரானில் எவ்வளோ உபதேசங்கள் மனிதர்களுக்கு செஞ்சுருக்கிறான். இறுதி சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம அந்த குரானை எவ்வளோ தூரம் தள்ளி வச்சுருக்கிறோம். பரக்கத்துக்கு ஓதுறோம், பொருளாதார தேர்றதுக்கு ஓதுறோம், ஒரு விஷயத்தை விட்டு நீங்கள் நம்ம மனசு சல்லடம் பட்டுருச்சு அதுக்காண்டி குரான் ஓதுறோம். இதிலிருந்து ஒரு படிப்பினை பெற முடியாதா? இதிலிருந்து அல்லாஹ் எனக்கு ஏதாவது ஒரு படிப்பினை தந்துட மாட்டானா சொல்லிட்டு ஒரு உபதேசத்துக்காண்டி ஓதுறோமா? இப்படி ஓதக்கூடியவரா நம்ம இல்லை. ஆக நம்ம இப்படிப்பட்டவரெல்லாம் மாறணும். ரெண்டாவது பாருங்க, ஒருத்தரை பற்றி பேசுகிறேன். இவருடைய பேர் அகுஷா. இவர் யமன் தேசத்தில் இருக்கிறாரு. இவர் நல்ல கவிஞராக இருக்கக்கூடியவர். இவருடைய சில பேருடைய கவிஞர்லாம் நம்ம எப்படி இருக்கும், இப்போ திருவள்ளுவருடைய இதில் திருக்குறள்லாம் எப்படி இருக்குது, படித்த ஒரு படிப்பினை பெற மாதிரி இருக்கா, அந்த மாதிரி இவர் எழுதக்கூடியவர். இவர் என்ன ஆயிடுறாரு அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உபதேசத்தை தூரத்துலேருந்து விசாரிக்கிறார். யாரோ ஒரு நபி வந்துட்டாராமே, இவர் நல்ல முறையில் உபதேசம் செய்கிறாராமே, இவருடைய உபதேசம் நம்ம கேட்டால் நமக்கும் ஒரு படிப்பினை கிடைக்கும், இவர் சொல்லக்கூடிய பாயிண்ட்டுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது, இவர் சொல்லக்கூடிய இவர்கிட்ட என்ன இருக்குது, நபிக்கான அனைத்து அடையாளங்கள் விட்டு இருக்குது, இவரை போய் நம்ம பார்க்கணும், இவர்கிட்ட போய் நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஆசையாக ஓடி வரார். யமன்ல இருந்து ஆசையாக ஓடி வரார். யார்கிட்ட? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகுஷா ஓடி வரார், ஒட்டகத்தில் வரார். அந்த டைமில் எப்படி இருக்குது அப்படின்னா, அப்போ தான் பத்ரு போர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இல்லை. இவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதை பற்றி விசாரித்து கேள்விப்பட்டு வச்சிருக்கிறாரு. அந்த டைமில் மக்காவை வராரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, மதீனாவுக்கு போயிடுறாங்க. போயிட்டு பத்ரு போர் நடந்துருது. பத்ரு போரில் யார் இறந்துடுறான், அபூஜல் இறந்து போயிடுறான். இப்போ அந்த ஆர்த்தத்தில் மக்காவில் எல்லா பேரும் இருக்கிறாங்க. இப்போ இந்த அபிஷா என்ன பண்ணுறாரு அப்படின்னா,
நேராக மக்காவுக்கு வர்றாரு. மக்காவில் தான் நபிகள் நாயகம் இருக்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து விசாரிக்கிறார். இங்கே நபின்னு யாராக இருக்கிறாங்க, அந்த நபி எங்கே இருக்கிறாரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்குறாரு? அபு சுஃபியான்கிட்ட போய் கேட்குறாரு. அபு சுஃபியான் அப்போ தான் வருத்தத்தில் இருக்கிறார். நம்மளுக்கு எப்படி பழி வாங்கணும், என்ன பண்ணணும், நபிகள் நாயகம் எப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் இருக்கிறாப்புல. அப்போ இவர் எங்கே போகிறார்? நேராக அபு சுஃபியான்கிட்ட போய் கேட்குறாரு, எனக்கு நபிகள் நாயகம் வீடை காட்டுங்களேன், அந்த தூதருடைய வீடை காட்டுங்களேன், நான் இஸ்லாத்தை தழுவ வந்திருக்கேன், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவனாக வந்திருக்கிறேன், எனக்கு வந்து அவரை காட்டணும் பார்க்கணும் அப்படின்றது. அப்போது அபு சுஃபியான் பேசுகிறாப்புல, என்னன்னு, நாங்கள் உங்களுடைய கவிதை ஏன் விரும்புகிறோம் தெரியுமா? நாங்கள்லாம் உங்கள் கவிதைகளை வாங்கி வாசிக்கக்கூடியவர்களாக ஏன் இருக்கணும் அப்படின்னா, நீங்களும் சரி, உங்களுடைய வாப்பாவும் சரி, உங்களுடைய வாப்பாவும் சரி, எங்களுடைய முன்னோர்களை பின்பற்றிட்டு இருந்தாங்க. எங்களுடைய கொள்கையிலிருந்து நீங்கள் மாற போகிறீங்களா? அப்படி மாறினீங்கன்னா உங்களுடைய கவிதைகளை நாங்கள் பின்பற்ற மாட்டோம், உங்களுடைய கவிதைகளை நாங்கள் வாசிக்க மாட்டோம், உங்களை நாங்கள் நேசிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவர் சொல்கிறாரு, அகுஷா சொல்கிறாரு, நீங்கள் நேசிக்கலைன்னா கூட பரவாயில்லை, என் கவிதைகளை நீங்கள் வாசிக்கலைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு அந்த தூதருடைய கொள்கை எனக்கு வேணும், அந்த தூதரை நான் பின்பற்றி ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உறுதியாக பேசுகிறார். அபு சுஃபியானுக்கு முடியல, நான் இவர் ஏற்றுக்கிட்டாருன்னா இன்னும் நிறைய மக்கள் இஸ்லாத்துக்கு ஏற்றுப்பாங்க, ஏன்னா இவருடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்போ நிறைய பேர் ஏற்றுப்பாங்களே, இவனை எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மறுபடியும் 2வது வார்த்தை பேசுகிறான் அபு சுஃபியான். அப்போ 2வது வார்த்தை என்ன சொல்கிறாரு? ஏய், அந்த ஆள் என்ன பண்ணுறாரு தெரியுமா? நீ ஷாயிர், நீ கவிதை எழுதக்கூடியவன், உனக்கு ஒரு பழக்கம் கட்டாயமாக இருக்கும், என்ன குடிப்பழக்கம் இருக்கும், உனக்கு சாராயத்தை விரும்பக்கூடியவன், நீ அதை அருந்தினாதான் உன்னால் அந்த கவிதையை எழுத முடியும், அந்த சாராயத்தை அவர் ஹராம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதை போய் நீ பின்பற்ற போறியா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு சாராயத்தை விட எனக்கு நீங்கள் காவாவோட தண்ணி தந்தால் கூட அந்த தண்ணியை குடிச்சுப்பேனே தவிர சாராயத்தை இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்றாரு. என்ன சொல்கிறாரு? காவாயில் ஓடக்கூடிய அந்த சாக்கடை தண்ணி நீங்கள் தந்தீங்கன்னா அதை நான் குடிச்சிக்கிறேன், இனி நான் சாராயத்தை குடிக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாரு அவர். இது நிலையான மார்க்கம், இது நல்ல மார்க்கம் அப்படி சொல்கிறாரு. மறுபடியும் ஒரு கோவம் வருது அபு சுஃபியானுக்கு, இன்னும் என்ன பண்ணலாம் இவனை, இதையும் விதத்துக்க மாட்டேங்கிறானே. அப்போ மறுபடியும் சொல்கிறார், உனக்கு ஷாயிர் தானே நீ, உனக்கு நைட் டைமில் தானே உனக்கு கவிதைகள் உதிக்கும் எழுதுவேன், நீ அந்த டைமில் நீ என்ன பண்ணுவ, பெண்களை நிர்வாணப்படுத்தி நீ ஆட விட்டு அதை பார்த்துக்கிட்டு தானே எழுதுவேன், நீ அந்த ஜினா விபச்சாரன்றாரு அவரு, ஹராம்ன்றாரு, இதுக்கு நீ என்ன சொல்ல போற அப்படின்னா இதுவும் சொல்றாரா, எனக்கு இப்படிப்பட்ட மார்க்கம் தான் வேணும், அந்த ஜினாவும் எனக்கு வேணாம், இதுலேருந்து எனக்கு ஷாயை நான் எழுத மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு அந்த இதுலேருந்து நான் நவிழ்ந்துடுறேன், விலகி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அபு சுஃபியானுக்கு பைத்தியமே பிடிச்சிருது. இவன் ஏற்றுக்கிட்டானா நம்ம என்ன பண்ண முடியாது, ஊது போர் நடத்த முடியாது, ஏன்னா நிறைய மக்கள் என்ன ஆயிடுவாங்க, மாறிடுவாங்களே, இப்போ நாங்கள் வேறு கூப்பிட்டுட்டு இருக்கோமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் என்ன பண்ணுறாரு, முழிக்கிறான். அப்போது ஒரு அவகாசம் கொடுக்குறான், ஒரு ஆஃபர் தரான் அபு சுஃபியான். இங்கே பாரு, நீ இஸ்லாத்தை தானே ஏற்றுக்க போகிற, ஏற்றுக்கோ, அடுத்த வருஷம் வந்து ஏற்றுக்கோ, அடுத்த வருஷம் நீ என்ன பண்ணு, நேராக மதினாவுக்கு போயிரு, மதினாவில் அவர் இருப்பார், நேராக அங்கே போய் ஏற்றுக்கோ. இப்போது நீ இப்போ இங்கேருந்து நேராக யமன், அதாவது உன்னுடைய யமன் நாட்டுக்கு நீ திரும்பிட்ட அப்படின்னா உனக்கு நான் 100 சிவப்பு ஒட்டகத்தை தருவேன். என்ன ஆஃபர் தரான்? நீ மதினாவுக்கு போகாமல் யமனுக்கே நீ திரும்பி இப்படியே நீ போயிட்ட அப்படின்னா உனக்கு நான் இப்போவே 100 சிவப்பு ஒட்டகம் உனக்கு தருவேன், என்ன சொல்கிற அப்படின்னோடனே அவருக்கு மனசு மாறிடுது. ஜின்னாவுக்கு அவர் பயப்படலை, ஜின்னாவுக்கு அடிமையாக இருந்தார், தூக்கி போட்டார், சாராயத்தை தூக்கி போட்டார், உலகம் அதான் அல்லாஹ் வந்து யாரை எந்த டைமில் எப்படி கவுத்துவான்னு சொல்ல முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா பொருளாதாரத்தை ஆசைப்பட்டார். ஒரு சிவப்பு ஒட்டகம் இன்னைக்கு நீங்கள் வாங்க போனால் கூட என்னது BMW விட அது ரேட் அதிகம் சிவப்பு ஒட்டகம் அன்னைக்கு. அந்த மாதிரி 100 ஒட்டகத்தை அவன் தந்தான் அபு சுஃபியான். அதை வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக போகிறார் யமன் நாட்டுக்கு. யமன் நாட்டில் கால் வைக்கிறாரு, அல்லாஹ் அவரோட உயிரை எடுத்தான், இறந்து போயிட்டார். அடுத்த வருஷம் வந்து நான் இஸ்லாத்தை ஏற்றுப்பேன்னு நினச்சிட்டு போகிறாரு. ஆனால் அந்த ஊருக்கு போய் கால் வைக்கிறார், 100 ஒட்டகத்தோடு காட்டுறாரு, அல்லாஹ் அதே நொடியில் அவருடைய மரணத்தை அல்லாஹ் எடுத்துடுறான், இறந்து போயிட்டார். யாருக்கு கை செய்தோம்?
அப்போ யோசிச்சு பார்த்தீங்களா, அல்லாஹ்வுடைய ரூஹு நம்மள்கிட்ட விட்டு போகிறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டான், ஒரு கொஞ்சம் கூட அவகாசம் கொடுக்க மாட்டான். அது முந்தவும் விட மாட்டான், பிந்தியும் விட மாட்டான். நமக்கு நம்மளுடைய மௌத்து எப்போ வரும் எங்கே வரும் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஒரு நாள் கூட அல்லாஹ்வுக்காக வேண்டிய, அல்லாஹ்விடத்தில் அவன் நம்மளுக்கு கொடுத்த இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி, இந்த ஈமானுக்காக வேண்டி அல்லாஹ்கிட்ட அழுதவாறு பயந்தவாறு அல்லாஹ்கிட்ட கேட்டதே கிடையாது. இன்னொருத்தர் இருக்கான், இவனை பற்றியும் புரிஞ்சுக்கோங்க. இவன் பேர் ஜப்லா. இவன் ரோம் நாட்டின் அரசன். இவன் இந்த நாட்டு ரோம் நாட்டு, ரோம் நாட்டுடைய அரசன் ஜப்லா. இவருடைய காலத்தில் உமர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஷாமை வெற்றி கொள்கிறாங்க. ஷாம் பிரதேசத்தை வெற்றி கொள்கிறாங்க. அந்த ஷாம் தேசத்தில் ஹிர்கல் என்ற ஒரு மன்னன் இருந்தான். ஹிர்கல் என்ற ஒரு மன்னன் இருந்தான். அவன் ஷாம் தேசத்தை ஃபுல்லாக என்ன பண்ணிட்டு இருந்தான், ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவருக்கு ஆப்போசிட்டாக யார் இருந்தா அப்படின்னா இந்த ஜப்லா இருக்கிறார். இந்த ஜப்லா அவருக்கு ஆப்போசிட்டில் ரோம் நாட்டில் அவர் இருக்கிறார். என்ன பண்ணுறாரு, ரோம் நாட்டில் இருக்கிறார். இவர் பாரம்பரிய கிறிஸ்துவர். இவர் மன்னன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஜப்லாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. நீங்கள் இஸ்லாத்தின் பால் தழுவிக்கொள்ளுங்க, மார்க்கத்தின் பால் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, ஒரு கடிதத்தை எழுதியும் கொடுக்குறாங்க. அப்போல்லாம் வரல அவர். எப்போ வரார் அப்படின்னா, அந்த ஷாம் பிரதேசத்தை உமரில் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வராங்க. அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு கீழே அந்த ஷாம் பிரதேசத்தையும் பிடிச்சிட்டாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் பக்கத்து ஊர்க்காரராக இருக்கிறார். யார், இந்த ஜப்லா. ஹிர்கல் மன்னரெல்லாம் பிடிச்சிட்டாரு. இவர் பக்கத்து ஊர்க்காரராக இருக்கிறார். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜப்லா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உமரில்லாவை தேடி என்ன பண்ணுறாரு, மதீனாவுக்கு வரார். மதீனாவுக்கு உமரில்லாவை தேடி வரார். வந்தா உமரில்லாவை பார்க்குறாங்க. அவர் இருக்கக்கூடிய அதாவது ஒன்றுமே இல்லாமல் மன்னனாக இருக்கிறார். அவர் மிகப்பெரிய கலீஃபாவாக இருக்கிறாரு. உடையை பார்த்தா அந்தளவுக்கு தெரியல, வீடை பார்த்தா அந்தளவுக்கு எதுவும் இல்லை. ஒரு அசால்ட்டான ஒரு இலகுவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். லேசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். எந்த ஒரு ஆடம்பரமும் அவர்கிட்ட இல்லை. அதெல்லாம் ஜப்லாவுக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடுது. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உமரில்லாட்ட சொல்லி, நாங்கள் உங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னோடனே உமரில்லாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எந்த ஒரு ஆட்சி, அதாவது போருக்கும் போகாமல் எதுக்கும் போகாமல் இவரே முன்கூட்டி இஸ்லாத்தை தழுவிக்கிறாருன்னா மிகப்பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மிக மரியாதை கொடுக்குறாங்க. உமரில்லா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கூடாரம் அமைக்கிறாங்க. இவர் மன்னர் தானே, மன்னராக இருந்தால் தானே, இவருக்கு ஒரு மரியாதை சொல்லி ஒரு கூடாரம் அமைக்கிறாங்க. இதில் நீங்கள் தங்கிக்கோங்க அப்படின்றாங்க. அவரும் அதில் போய் தங்கிக்கிறாரு. தங்கிக்கிட்டு எல்லாம் முடிச்சுட்டு உமரில்லா என்ன பண்ணுறாங்கன்னா, ஹஜ்ஜுக்கு போக சொல்கிறாங்க. ஹஜ்ஜு செஞ்சுட்டு வாங்க அப்படின்றாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அல்லாவை ஏற்றுக்கிட்ட சந்தோஷத்தில் போயிட்டு ஹஜ்ஜு செய்கிறார். என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக ஹஜ்ஜு தவா ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டு இருக்கார். எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டார். கடைசியாக அந்த ஊரை விட்டு வரணும் அப்படின்னா கடைசி தவாப், ஹஜ்ஜத்துல் விதா அப்படின்வாங்க. கடைசி தவாப் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த மக்கால் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வெளியே வந்துடணும் நம்ம. அப்போ அந்த ஹஜ்ஜத்துல் கடைசி தவாப்பை செய்கிறதுக்காண்டி போகிறார். எல்லாமே செஞ்சுட்டார். எல்லா மார்க்கும் பிடிச்சி போச்சு, ரசூலுல்லாஹ் பிடிச்சி போச்சு, இஸ்லாம் பிடிச்சி போச்சு, அதில் இருக்கக்கூடிய எல்லாமே பிடிச்சி போச்சு. என்ன ஆகுறாரு அப்படின்னா, கடைசி தவாப் சுற்றும் பொழுது அவர் ஒரு ஆடம்பரமான உடையை தானே அணிஞ்சிருப்பாங்க. மன்னனாக இருக்கக்கூடிய எப்படி இருப்பாங்க, பெரிய பாரம்பரியமான ஆடம்பரமான உடையை அணிஞ்சிருப்பார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நீக்ரோ, ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு அடிமை என்ன பண்ணுறாருன்னா, அவரும் அந்த தவாப்பை சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது எப்படியோ கூட்ட நெரிசலாக இருக்குது. தவாப்பு எப்படி இருக்குது, காலியான இடமா இல்லை, கூட்டு நெரிசலாக இருக்குது. ஹஜ்ஜுடைய காலமாக இருக்குது, கூட்டு நெரிசலாக இருக்கனால என்ன ஆகுதுன்னா, ஒரு அடிமை என்ன பண்ணுறா, தெரியாதனமாக அவருடைய உடையை மிதிச்சிடுறாரு. மிதிச்சோன்னு என்ன ஆகுதுன்னா, அந்த மிதிச்ச இடத்துல என்ன ஆகுதுன்னா, உடை கிழிஞ்சிருது. அந்த ஆடைக்கு லைட்டாக கிழிஞ்சிருது. அவருக்கு பழைய சிந்தனை போயிடுது. அந்த ஜப்லாவுக்கு என்ன ஆகுதுன்னா, நான் பழைய மன்னனாக இருந்த மன்னனுக்கு கிட்ட நான் நிற்க முடியுமா? அப்போ அந்த மன்னனுடைய உடையை அவர் கிழிச்சிட்டார் அப்படின்னா, அவனை திரும்பி பார்த்தா நீகுரவாக இருக்கிறார், கருப்பினத்தை சேர்ந்த ஒரு அடிமையாக இருக்கிறார். இன்னும் அவங்களுக்கு என்ன ஆகல, சகிக்கலை. கருப்பினத்தை என்ன பண்ணுறாங்க, அவங்க ரொம்ப வெறுப்பாங்க. நீ என்ன மிதிப்பியான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஓங்கி ஒரு அடி அடிச்சிடுறாரு. அவர் கண்ணில் அடிச்சிடுறாரு. கண்ணு வீங்கி போயிடுது.
நேராக அந்த அடிமை என்ன பண்ணுறாரு, நேராக உமர் இல்லார்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறார். இந்த மாதிரி நான் தெரியாமல் மிதிச்சிட்டேன், அவருடைய ஆர்டர் லைட்டாக கிழிஞ்சு போச்சு, இதன் காரணத்தில் அவர் என்ன பண்ணார், என்னை அடிச்சிட்டாரு அப்படின்னோடனே உமர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜபலாவை வர வைக்கிறாங்க, அந்த மன்னரை வர வைக்கிறாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு. அப்போ அவரும் வரவழைக்க போகிறாரு, வந்துடுறாரு. வந்தால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் தெரியாமல் தான் மிதிச்சிருப்பார், வேணும்னு மிதிக்கலை, ஆனால் நீங்கள் அடித்தது தப்பு, நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, நீங்கள் அடித்ததுக்கு மன்னிப்பு கேளுங்க, இல்லைன்னா அவர் சொல்லக்கூடிய தண்டனை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. அப்போ அந்த ஜபலாவுக்கு அப்போ இதுதான் பெருமை. இப்போ தான் பெருமை எந்த டைமில் எப்படி உதிக்கும்னு நமக்கு தெரியாது. இஸ்லாத்துக்கு வந்துட்டார், அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாரு, அவருடைய பெருமை அவரை விட்டு வைக்கல. நான் ஒரு மன்னனாக இருந்தேன், நான் ஒரு அரசனாக இருந்தேன், நான் இந்த மார்க்கத்தை ஏற்று வந்துட்டேன், ஒரு அடிமைகிட்ட போய் என்னை மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்களா? அல்லது அவன் அடித்தா நான் அடி வாங்கிக்கணுமா, அவன் சொல்கிற தண்டனை நான் வாங்கிக்கணுமா? இது என்னால் முடியாது. இப்படிலாம் பண்ணிங்கன்னா இந்த இஸ்லாத்தை விட்டு நான் போயிடுவேன், முர்திதாயிருவேன், நான் இஸ்லாத்தை விட்டு போயிடுறேன், எனக்கு வேணாம் இப்படிப்பட்ட ஒரு இஸ்லாம் அப்படின்னோடனே அவள் உமரில் ரெண்டாவது சொல்கிறாங்க, நீங்கள் முஸ்லீமாக இருந்தீங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த பேச்சு நான் பேசினேன். என்னன்னு, ஒன்று மன்னிப்பு கேளுங்க, இல்லைன்னா அவர் சொல்லக்கூடிய தண்டனை வாங்கிக்கோ சொன்னேன். நீங்கள் ஒரு காஃபிராக பேசுனீங்க அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் உயிரோடு இந்த எல்லையை தாண்ட மாட்டீங்க, உங்களை இங்கே மௌத்தாக்கி நாங்கள் அடக்கம் பண்ணிடுவோம் அப்படின்றாங்க உமரெல்லாம். அப்போன்னொன்னே அந்த ஜபலா என்ன பண்ணுறாருன்னா அவகாசம் கேட்குறாரு, எனக்கு அவகாசம் கொடுங்க, நாளைக்கு வந்து நான் நல்ல முடிவு சொல்கிறேன், எனக்கு மனசு பதறி போச்சு, எனக்கு என்ன பேசுன்னு தெரியல, நாளைக்கு காலையில் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னோடனே உமர்லாம் என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே. ஏன்னா அந்த உமர்லாவுக்கு புரியுது அந்த இடம் எப்படிப்பட்ட இடம், அந்த இடத்துல யார் இருந்தாலும் இப்படி தான் பேசுவாங்கன்றதுலாம் உமர்லா அவங்களுக்கும் புரியுது. சரி உங்கள் அவகாசம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ணா என்ன சொல்கிறாங்க, மன்னர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் வாக்குறுதி தந்தால் அதை நிறைவேற்றுவீங்க. அவங்க வாக்குறுதி, அந்த காலத்தில் வாக்குறுதிக்கு ரொம்ப முக்கியத்துவம், வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அதை அவங்க நிறைவேற்றுவாங்க. சரி அந்த கூடாரத்துக்கு போயிருங்க அப்படின்றாங்க. இவர் ஜப்லா என்ன பண்ணுறாருன்னா போய் வந்து கூடாரம் தங்குறாரு, நைட்டோட நைட்டாக எஸ்கேப் ஆளு. நேராக எங்கே போகிறாரு, நேராக போயிட்டு அந்த ஹிர்கல் இருக்காப்லையே அந்த ஷாம் நாட்டில் ஒரு ஹிர்கல் இருக்காப்லையா, அவனுடைய பொண்ணை நைட்டோட நைட்டாக கல்யாணம் பண்ணிக்கிறார். நைட்டோட நைட்டாக ஹிர்கலுடைய பொண்ணை நைட்டோட நைட்டாக கல்யாணம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட போய் என்ன பண்ணுறாரு, நான் இந்த மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், இப்போ எனக்கு இஸ்லாம் பிடிக்கல, நான் வந்து கிறிஸ்தனாகவே மாறிக்கிறேன், உங்கள் பொண்ணை கட்டி கொடுங்க, நான் கட்டிக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு பகுதியை அமைச்சு கொடுங்க, அந்த ஊரில் நான் பண்ணுறேன் ஆட்சி அமைச்சு நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்றார். அப்போது அந்த இருக்கல் என்ன பண்ணுறா அப்படின்னா இவருக்கும் ஒரு ஊரை அமைச்சு கொடுத்து நைட்டோட நைட்டாக அனுப்பி விட்டுறாங்க. காலையில் எழுந்து பார்த்தா ஆள் இல்லை. அப்போது உமர் அலிலாவுக்கு மனசம் வருத்தம் ஆயிடுது. அப்போது ஒரு கடிதத்தை எழுதி அவர்கிட்ட அனுப்புகிறாங்க. நீ போயிட்டு 2 தூதர்மார்களை அனுப்பி 2 சாபாக்களை அனுப்பி என்ன பண்ணுறாங்க, நீ போயிட்டு அந்த ஜப்லா கிட்ட போய் இந்த கடிதத்தை கொடுத்துருங்க அப்படின்னு. அந்த கடிதத்தை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, அந்த ஜப்லா கிட்ட போகிறாங்க. ஜப்லா அந்த கடிதத்தை வாசிக்கிறார். வாசித்தா வாசிச்சுட்டு அழுகுறார். அல்லாஹ் உங்களை என்ன பண்ண கண்ணியப்படுத்தினா, நீங்கள் உலக ஆதாயத்துக்கும் உலகத்துள்ள பெருமைக்கும் வீணுக்காக வேண்டிய இந்த துனியாவை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, இப்போவும் ஒன்றும் இல்லை, நீங்கள் சாவறதுக்குள்ளே முஸ்லீமாக அன்று நீங்கள் மரணிச்சிடாதீங்க. கடைசி ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க. நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கல்ல, அந்த கொள்கையிலையாவது உறுதியாக இருங்க, மன்னிப்பு எல்லாம் நீ வேணாம், ஏற்றுக்கிட்ட கொள்கையிலையாவது உறுதியாக இருங்க, முஸ்லீமாக அன்று நீங்கள் மரணிச்சிடாதீங்க அப்படி சொல்லிட்டு கடிதத்தில் எழுதி கொடுக்குறாரு. அழுகுறார். அந்த இருக்கல் மன்னனோட பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்போ போயிட்டு நான் முஸ்லீமாக மாறிட்டேன்னு சொல்ல முடியுமா? அவன் என்ன பண்ணுவான், இருக்கல் மன்னன் கொன்றுவான். அல்லாஹ் என்னை இந்த உலகத்தில் இழிவுபடுத்திட்டானே, என்னால் இந்த மார்க்கத்தை சொல்ல முடியலையே சொல்லிட்டு கடைசிக்கு கிறிஸ்துவனாகவே இருந்தார். அப்போ இந்த செய்தியை யார்கிட்ட பிற்காலத்தில் கொஞ்ச நாள் கழித்து இந்த செய்தியை கொண்டு வந்து யார் சாபக்கள்னு சொல்கிறாங்க, அந்த மன்னர் கிறிஸ்துவனாகவே இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஒரு அந்த உமரில் என்ன பண்ணுறாங்கன்னா குரானில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை ஓதி காமிக்கிறாங்க. சாஸ்ரிஃபா அன் ஆயாத்தி அல்லதீன எத்தகப்பரூன ஃபில் அர்லி பிகைரில் ஹக்கு, யார் இவ்வுலகில் பெருமை அடிப்பார்களோ, நம்மளுடைய பெருமை அல்லாட்ட துவாக்கணும், அல்லா எனக்கு பெருமையை விட்டு பாதுகாப்பு கொடு. ஏன்னா பெருமை தான் நம்மளை என்ன பண்ணோம், நரகத்துக்கு கூட்டு போகும். பெருமை யாருடைய குணம், அல்லாவுடைய குணம். வசியாபக்க ஃபத்தஹீர், அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, யாயில் முத்தசிர் கும்பந்திர்
ரப்பக ஃபக்கபிர், அல்லாஹ்வை நீ என்ன பண்ணு, அதிக பெருமைப்படுத்து அப்படின்னுவோம். ஷைத்தானி அல்லாஹ் ஏன் வெறுக்கிறான்? ஷைத்தான் பெருமை அடிக்கிறான். பெருமை அடிக்கிறதுல அல்லாஹ்க்கு தான் அது சிறப்பு. ஏன்னா நான் தான் படைப்பேன், நான் தான் அழிப்பேன்றது யார் சொல்லுவாங்க? அதெல்லாம் தானே சொல்ல முடியும். அப்போ ஷைத்தானை என்ன பண்ண, அல்லாஹ் கிட்ட வாக்குறுதி குடிச்சு வீண் பெருமை அடிச்சுட்டு வந்தான். அதனால தான் அல்லாஹ் என்ன பண்ண, ஷைத்தானே எல்லாம் பண்ண தூக்கி போட்டான். அப்போது அல்லாஹ்வுடைய குணம் அது, அந்த குணத்தை நம்ம தூக்கி வச்சுக்கக்கூடாது. அப்போது அல்லாஹ் அந்த வசனத்தை ஓதி காமிக்கிறான், யார் இவ்வுலகில் பெருமை அடிப்பார்களோ அவர்கள் சத்தியத்தை கண்டாலும் அதை பின்பற்றாத சூழலை அல்லாஹ் உருவாக்குவான். யார் பெருமை அடிக்கிறாங்களோ அவங்க சத்தியத்தை கண்டாலும் சத்தியத்தை கேட்டாலும் அதை பின்பற்றாத சூழலை அல்லாஹ் என்ன பண்ணுவான், உருவாக்குவான். அப்படியே நேரான பாதையில் வந்தாலும் பெருமை இருந்தால் அந்த சத்தியத்தை விட்டும் விலகி விடுவான். அப்படியே நேர்வழி நமக்கு வந்துட்டான் கூட பெருமை உள்ள இருந்துச்சு அப்படின்னா அந்த சத்தியத்தை விட்டு அல்லாஹ் என்ன பண்ணுவான், விலகி விட்டுருவான். நம்மள்கிட்ட எப்போவுமே பெருமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உமரில் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கடைசியில் சொல்கிறாங்க. இதுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு பிரார்த்தனை கேட்குறாங்க. தினமும் ஒரு பிரார்த்தனை, இந்த பிரார்த்தனை ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்கு சொல்லிட்டு ஒரு 4 லைனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க. அந்த பிரார்த்தனை என்னென்ன கேட்குறாங்க பாருங்கள். என் ஆத்மாவை புரட்டக்கூடியவனே, என் உள்ளத்தை புரட்டக்கூடியவனே, என் ஆத்மாவை உன் மார்க்கத்தில் நிலைத்து நிற்கச் செய்வாயாக. இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, ரமலான் மாதத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் ஷைத்தானெல்லாம் சங்கிலி போட்டு கட்டி வச்சிருவேன் அப்படி நோன்பு வச்சுருப்போம். ஆனால் நம்ம பின்னாடி செஞ்ச எந்த பாவத்தையும் நம்ம செய்யாமல் இருக்க மாட்டோம். அந்த பாவத்தை அப்படியே செய்வோம், போய் பேசுவோம், புறாமப்படுவோம், அவதூறுகளை பேசுவோம். அதே மாதிரி என்ன பண்ணுவோம், தொழுவாமல் இருப்போம். அதே மாதிரி என்ன பண்ணுவோம், விபச்சாரத்தை பார்ப்போம், விபச்சாரத்தை கேட்போம், விபச்சாரத்தை செய்வோம். இந்த மாதிரி எந்த பழக்கமும் நமக்கு விடாமல் இருக்குது. என்ன அப்படின்னா அல்லாஹ் ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆத்மாவை அல்லாஹ் என்ன பண்ணல, தான் பக்கம் வச்சுக்கல, ஆத்மா விட்டு வச்சுருக்கான். அந்த ஆத்மா தான் நம்மளுடைய தவறு செய்யுது. சைத்தான், அந்த உதிக்கக்கூடிய இந்த சைத்தான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைத்தானெல்லாம் அல்லாஹ் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறானா. ஆனால் அந்த ஆத்மா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆத்மாவை அல்லாஹ் கிட்ட நம்ம துவா கேட்காத வரைக்கும் அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான், அந்த ஆத்மாவை நம்மளோட பிடிச்சி அல்லாஹ் தன் கைக்குள்ளே வச்சுருக்க மாட்டான். அல்லாஹ் கிட்ட நம்மளோட ஆத்மாவை என்ன பண்ணல, சரணடைக்காதனால நம்ம என்ன பண்ணுறோம், ரம்லான் மாதத்தில் எல்லா தவறும் நம்ம செய்வோம். அதுதான் அதுக்குடைய அர்த்தம். அப்போது அந்த ஆத்மாவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என் ஆத்மாவை பொருட்டக்கூடியவனே, என் ஆத்மாவை உன் மார்க்கத்தில் நிலைத்து நிற்கச் செய்வாயாக. அல்லாவே, என் உடலை அழகுபடுத்துவதின் காட்டிலும் என் ஆத்மாவை அழகுபடுத்துவாயாக. என்னுடைய உடலில் நீ ஆரோக்கியத்தை கொடுக்கறதை காட்டிலும் என் ஆத்மாவுக்கு நீ அழகுபடுத்து, என் ஆத்மாவுக்கு நீ என்ன பலம் கொடு அப்படின்றாங்க. உன்னை தவிர என் ஆத்மாவை வேற யாராலும் பாதுகாக்க முடியாது. உன்னை தவிர என் ஆத்மாவை வேற யாரும் பாதுகாக்க முடியாது. அல்லாவே, என் ஆத்மாவை சுத்தப்படுத்துவாயாக. என் ஆத்மாவை சுத்தப்படுத்திக்கிட்டே இரு, என் உள்ளத்தை சுத்தப்படுத்திக்கிட்டே இரு. என்னுடைய உருவம் முடி திறக்கும் அந்த ஒரு நொடி பொழுதும் கூட என் ஆத்மாவை என்னிடம் தந்து விடாத. என்ன கேட்குறாங்க, என் புருவம் இப்படி மூடி திறக்கக்கூடிய அந்த சின்ன வினாடி நொடி பொழுது இருக்கு இல்லையா, பேர் செகண்டு, அந்த செகண்டு கூட என் ஆத்மாவை என்னிடம் தந்து விடாது, நீ வச்சுக்கோ. கடைசியில் சொல்கிறாங்க, என் ஆத்மாவை உன் கையிலே வைத்துக்கொள் யா ரஹ்மானே அப்படி சொல்லிட்டு அந்த துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கெல்லாம் சொல்லித்தராங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை நம்ம நிலைத்து நிற்கணும், நம்ம அல்லாஹ்வை வணங்கணும், நம்ம அல்லாஹ்வை பெருமைப்படுத்தணும், அல்லாஹ்வுக்கு தான் பயப்படணும். அப்படின்னா தினமும் இந்த துவாவை நம்ம ஓதணும். இந்த துவா ஓதிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான், நம்மளுக்கு வீண் பெருமை நமக்கு கொடுக்க மாட்டான். வீணான பேச்சுகளில் நம்மளை அல்லாஹ் என்ன பண்ண கொண்டு செல்ல மாட்டான். அல்லாஹ் நம்மளுடைய கைக்குள்ளேயே நம்மளுடைய ஆத்மா வச்சுருப்பான். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம்மளை மாற்றுவான். ஏன்னா இந்த உலகம் ஒரு அற்பமானது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காதில் விழுந்தாலும் நம்ம என்ன செய்ய மாட்டேன்றோம், அந்த அமல்கள் பக்கம் திரும்ப மாட்டேன்றோம், குரானை ஓத மாட்டேன்றோம், குரான்பால் திரும்ப மாட்டேன்றோம், குரானோட உபதேசங்களை கேட்டாலும் உள்ளத்தில் சென்றடைய மாட்டேங்குது. ஏன்னா நம்மளை விட நம்ம ஆத்மா பவர்ஃபுல்லாக இருக்குது, நம்மளை விட நம்மளோட ஷைத்தான் பவர்ஃபுல்லாக இருக்கிறான். நம்மக்கிட்ட நமக்கே தெரியாமல் பெருமை நம்மள்கிட்ட இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், அல்லாவே அஞ்சக்கூடிய விதத்தில் அஞ்ச மாட்டேன்றோம்.
இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மௌத்து எப்படி வரும்? முஸ்லீமான்று நம்ம மரணிச்சு விடாதே சொல்லிட்டு ஒவ்வொரு நபிமார்களும் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் நம்ம முஸ்லீமாக மரணிப்பா கூட நம்மளுக்கு தெரியல. அல்லாஹ் இப்படிப்பட்ட சூழலிருந்து அல்லாஹ் நம்மளெல்லாம் பாதுகாக்கணும். யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தின் பால் இழுத்து நிற்க செய்வாயாக. உன்னுடைய உள்ளத்தின் பாலே உன்னுடைய உள்ளத்தை உன் கைக்குள்ள வச்சுப்பாயாக. எப்போவுமே என்கிட்ட தந்துடாத சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருவரும் துவா கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மளுடைய மார்க்கத்தை என்ன பண்ணுவான்? பிரகாசமாக்குவான். நம்மளோட ஈமான பிரகாசமாக்குவான். அல்லாஹ்வின் மேலே உள்ள பயத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துவான். பயம் கேட்கும்பொழுதும் அதுக்கு கேட்கும்போது மட்டும்தான் அந்த பயம் இருக்குது. விட்டு போயிட்டு அந்த பயம் ஏன் இல்லை அப்படின்னா உள்ளத்துக்கு போகல, காதுக்கு தான் போயிருக்கு. அல்லாஹ் இப்படிப்பட்ட கூட்டத்தில் தான் நம்மளை பாதுகாக்கணும். நம்மளும் ஒரு நாள் மரணிக்க தான் போகிறோம். நம்மளோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நம்மளை விட்டு போயிட்டுருக்காங்க. அது நிச்சயம் நடந்தே தீரும். அது அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நாள் நெருங்கி கொண்டு தான் இருக்குது. மறுமை நாள் வரக்கூடியதாக இருக்குது. தஜ்ஜால் வந்து கொண்டு தான் இருக்கிறான். முன்னோடி அவனுடைய கால் முன் வைத்து முன்னாடி தான் வரான தவிர பின்னாடி போகலை. ஷைத்தானுடைய எல்லா அடிச்சுவடுகளும் திறக்கப்பட்டுருச்சு. மறுமை நாளுடைய அடையாளம் ஒவ்வொன்றாக நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. யாஜூஜ் மாஜூஜ் அவங்களுடைய சூழ்ச்சி ஒரு பக்கம் குழப்பம் நடந்து கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட இவ்வளோ குழப்பமான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு யார் பாதுகாவலன் அப்படின்னா அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் நமக்கு பாதுகாவலன் கிடையாது. அந்த அல்லாஹ் எங்கே நம்மள்கிட்ட பேசுகிறான் அப்படின்னா அந்த குரானில் தான் அல்லாஹ் நம்மள்கிட்ட பேசுகிறான். அந்த குரான் தான் நமக்கு வழிகாட்டும். அந்த குரான் தான் நம்மளை பாதுகாக்கும். அந்த குரானை படிக்கும் மூலமாக தான் நம்ம உள்ளம் மன அமைதி அடையும். அந்த குரான் மூலிமா தான் நமக்கு பெருமை இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியும். அந்த குரான் படிக்கிறதுனால தான் இந்த உலகத்துடைய ஆசாபாசம் எல்லாத்தையும் விட்டு நம்ம விலகி இருக்க முடியும். அப்படிப்பட்ட குரானை ஓதக்கூடிய கூட்டத்தாரில் நம்மளை சேர்ப்பானாக. அல்ல நாளை மறுமை நாளில் நல்லொரு கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளை எழுப்புவானாக. நம்மளும் என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய கடந்த வாரம் இறந்து போன என்னோட மாமனாருக்காக வேண்டிய, அதாவது மாமாக்காக வேண்டி துவா செய்வோம். அவருடைய மகப்பிரத்துக்காக துவா செய்வோம். அவரும் நல்லவருடைய கூட்டத்தில் எழுப்பாயாக சொல்லிட்டு துவா கேட்போம். அவருக்காக வேண்டி அழுவுறதுலையும் அவருக்காக வேண்டி கஷ்டப்படுறதுலையோ எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவருடைய கேள்வி கணக்கு லேசாகணும்னு சொல்லி நம்ம துவா கேட்போம். நாமளும் அதை நோக்கி போயிட்டுருக்கோம். அந்த மறுமைக்காக வேண்டி, அந்த கபருடைய வாழ்க்கைக்காக வேண்டி யா அல்லாஹ் என்ன நான் தயார்படுத்திக்கிறேன். யா அல்லாஹ் என்னுடைய கபர் வாழ்க்கையில் கேள்வி கேட்கக்கூடிய அந்த 4 கேள்விகளை லேசாக்குவாயாக. யா அல்லாஹ் அந்த 4 கேள்விகளுடைய உதாரணத்தை இந்த உலகத்திலே நான் நடத்தி காட்டுவேன். யா அல்லாஹ் அப்படி சொல்லக்கூடிய அல்லாஹ் கிட்ட வாக்குறுதி கொடுக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்குவானாகன்னு சொல்லிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.